இல்லைங்க, அதில் வந்து நம்மளும் வந்து ஒரு திட்டமிடல் வச்சுருந்தோம். அதே மாதிரி காளைகளும் கொஞ்சம் விறுவிறுப்புன்னு வந்துருச்சு இந்த தடவை. போன தடவை வந்து நிறைய காளைகள் வாடிவாசல்லே படுத்துருச்சு. ஸோ அந்த காளைகளை வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த தடவை அது இல்லாமல் காளைகளும் வேகமாக வந்தனால இது சாத்தியப்பட்டுச்சு. ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் யார் வேணாலும், எந்த தனிநபர், தனி ஆர்கனைசேஷன் யார் வேணாலும் அதில் வந்து நிகழ்ச்சிகள் நடத்தலாம். அதுக்கான அரசு ஆணை இப்போ தான் வெளியே வரப்போகுது நமக்கு. அதன் பேரில் இனிமேல் தொடர்ந்து அங்கே வந்து எல்லா நிகழ்வும் நடக்கும். இன்றைக்கி 52 பேர் இன்ஜுரி, 15 பேருக்கு மேஜர் இன்ஜுரி, மிச்சம் எல்லாருக்கும் மைனர் இன்ஜுரி. மேஜர் இன்ஜுரியில் இருக்கிறவங்களும் அவுட் ஆஃப் டேஞ்சர், ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. மேடம், இந்த 3 ஜல்லிக்கட்டும் அந்த ஸ்டேடியத்தில் நடத்துகிற வாய்ப்புகள் இல்லை மேடம், அரசு தரப்பு இல்லை. இது வந்து பாரம்பரியமான அவங்கவுங்க ஊருக்குன்னு உள்ள பாரம்பரியம், அதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ அந்த மக்களுடைய சென்டிமெண்ட்டோடு இணைந்தது. அதனால் இது வழக்கம் போல் எப்போவுமே இங்கே தான் நடக்கும். அது போக எத்தனை ஜல்லிக்கட்டு வேணாலும் நம்ம வந்து கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் பண்ண முடியும். நேற்று வந்து உள்ளூர் மாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கணும்னு சொல்லி போராட்டம் தான் அடுத்த வர ஜல்லிக்கட்டில் அந்த மாதிரியான எதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படும்? இல்லைங்க, நேற்றும் வந்து உள்ளூர் மாடுகளுக்கு வழங்கப்படணும்னு அவங்க கேட்டது வந்து ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் டோக்கன் வந்திருந்தது. ஆனால் அவங்க ஒரு பயம் என்ன ஆச்சுன்னா, 700 800ன்னு டோக்கன் நம்பர் வந்திருந்தனால அவுக்க முடியாமல் போயிடுமோன்ற பயத்தில் தான் அவங்க நேற்று போராட்டம் பண்ணாங்க. அப்படி இல்லாமல் இன்றைக்கி 1000 காளைகள் அவுத்து எல்லாரோட காளைகளும் அவுத்து விட்டுட்டோம். இல்லைங்க, நமக்கு டைம்குள்ளே தான் நடத்தி ஆகணும். ஸோ நம்ம 9 ரவுண்டு வழக்கமாக நடத்துறது தான். இன்றைக்கி நம்மளால் 8 ரவுண்ட் தான் நடத்த முடிஞ்சுது. அதனால நம்ம கடைசி ரவுண்ட் வந்து சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுக்கிறது கடைசி ரவுண்டால தான் முடியும். அதனால நம்ம அந்த ரவுண்டை வந்து நிறுத்த வேண்டியதாச்சு. துணை முதல்வர் வந்து பங்கேற்று தொடங்கி வச்சிருந்தாரு. துணை முதல்வர் வழக்கமாகவே இங்கே வந்து பண்ணுறது தான், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அவங்க வருவாங்க. ஸோ அது மாதிரி இந்த தடவை வந்து ஆர்வத்தோடு பங்கேற்று போனாங்க. அவங்களுக்கு முன்னாடி சில இருக்கையில் ஒதுக்கப்படுறதுல வந்து ஏதாவது ஒரு இதுவும் இல்லைங்க. இது வந்து தவறுதலான ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்குது. எந்த இதுவும் இல்லை. நீங்கள் எல்லாருமே இங்கே தான் இருந்தீங்க. எல்லாரும் கண்ணு முன்னாடியே தான் நடந்தது. இது யாரும் இது பண்ணலை. சுமூகமாக நல்லபடியாக நடந்தது. இல்லை, அவர் வந்து அவரோட பையனை வந்து அவரோட இருக்கையே இன்னொரு 2 பேரும் ஒரே இருக்கையில் உட்கார்ற மாதிரியான திட்டமிட்டு பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நீங்கள் எந்திரிச்சு போயிருந்தீங்க. அதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க? இல்லைங்க, நாங்கள் எழுந்தெல்லாம் போகலை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எழுந்து சொல்லிட்டு இருந்தனால, ஒரு அமைச்சர் நிற்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிற்கணுன்றனால அது புரோட்டோகால் படி தான் நான் நின்னேன். யாரும் என்னை நிற்க சொல்லலை, யாரும் வந்து எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லலை. இங்கே நடந்தது எதுவுமே தெரியாமல் இது கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி எனக்கு தகவல் வரலையே, நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க. எந்த ஒரு தரப்புக்கு ஆதரவா அப்படி ஒன்றும் இல்லையே. நேற்று அவங்க வந்து வழக்கமாக ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் அவங்க 7 காளைகளை வைப்பாங்க. இங்கே வந்து 4 காளைகள் தான், இங்கே 3 காளைகள் தான். அதனால அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆச்சு. மற்றபடி சிறப்பாக ஒன்றும் வேணும்னே யாரும் டிலே பண்ணல, யாரையும் ஒதுக்கலை, எதுவுமே அந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்கலை.